இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ஜம்முன்னு ஒரு இடத்த பிடிச்சாச்சு கடையில். என்னடா இது, நம்ம சின்ன வயசுலலாம் இது சாப்பிட்டதே இல்லையாடா. நமக்கு ஒரு ரூபாய்க்கு 4 நாக்கு முட்டாய் தந்து ஏமாற்றி விட்டாங்களாடா. இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் சரஞ்சரமாக வாங்கிட்டு போகிறாங்க, பெரிய பெரிய பாக்கெட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஸ்நாக்ஸு நம்ம கழிவுற தானே போட்டு நொறுக்கிட்டு கிடந்தாரு. அடுத்து யார், அவ்வளோதான் நம்ம டீமில் எல்லாரும் கடந்து சாப்பிட. நான் ஒரு மூட்டையை வெறித்தனமாக வெறி கொண்டு முன்னேறுடா வாழ்க்கையில் அப்படின்னு இழுத்துட்டு போவேன். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்டா அப்படின்னு வெறி கொண்டு போட்டுட்டு இருக்கிற வெயிட்டை பாடுறா அப்படின்னு ஜம்முன்னு ஃபன் பண்ணிட்டு நம்ம யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு பண்ணிட்டு டகார் இருந்த ஒரு உளுந்து வடையும் நமக்கு தாண்டா அப்படின்ட்டு சட்னி ஊற்று வெளுன்னு வெளுத்து தள்ளிட்டு டேஸ்ட்னா டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு உளுந்த வடையும் அப்படியே சட்னி தொட்டு அப்படியே சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் தெரியுமா, வெளியே மழை உள்ள சூடாக உளுந்த வடை அப்படின்னு உள்ள தள்ளு நெரிச்சு தள்ளிட்டு அடுத்த வடை இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆளுக்கு ஒரு வடை தான் சொன்னாங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம மாமா வேறு இன்னைக்கு பஜார் போயிருந்தார். இல்லை அவர் வடையாவது ஆட்டை போட்டுங்களா, அவர் பசியோடு வருவார், வேறு என்ன பண்ண. மிடில் மாப்பிள்ள என்னடா வெறி கொண்டு எங்கடா போயிட்டு வரான் அப்படின்னு, ஏய் நான் குடோனுக்கு காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறி எங்கடா ஒன்றையும் காங்கலான்னு பார்த்தா, என்ன இருக்கலாயா கூடையில் பாரியா அப்படின்னா, என்ன தாண்டோம் 2 முருங்கைக்காய் வாங்குற கடை இவ்வளோ நேரம். ஒரே சிரிப்பு. முருங்காவை பார்த்தோன்னா வேறு என்ன பண்ணுறது, பீர்க்கங்காய் வாங்கியிருக்கானோ. அன்றைக்கி நெட்ட மாப்பிள்ள வேறு லீவு, அதனால் இந்த ஏரியாவை நம்ம தான் பார்க்க வேண்டியதாகி போச்சு. என்ன செய்ய, பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன செய்கிறது, பார்த்து தானே ஆகணும். டகார்னு வெளியே பார்த்தா நல்ல மழை பப்பரப்பான்னு வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு கிடந்து பப்பரப்பான்னு. ஆனால் தூர தான் செய்யுது, பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நசன்னு இருக்கும்ல. அப்புறம் நானும் மிடில் மாப்பிள்ளையும் போயிட்டு, நாங்களும் வெறி கொண்டு வேலை செய்ய வேண்டாம், வெட்டி படிக்கட்டு அப்படின்னு இருக்கிற மூட்டையெல்லாம் அள்ளி மேலே போடுறதும் திரும்ப கீழே போடுறதும் திரும்ப மேலே வைக்கிறதும் வீடியோ காய்ச்சிட்டு எடுக்கலை. ஆனால் உண்மையில நாங்கள் வேலை செஞ்சோம். வேறு என்ன பண்ணுறது, வேலை செஞ்சானோ டப்புன்னு பார்த்தா நம்ம மாமா வந்துட்டாரு. இன்னும் ஃபுல்லாக நனைஞ்சு அப்படி வரும்போதே டென்ஷன் ஆக்கி விட்டானோ நம்ம மாமாவை. வேற என்ன, இல்லை அதான் டென்ஷன் ஆக்கி விட்டானவளுக்கு. இல்லைன்னா கரெக்டாக இருந்திருக்கேன். யார் டென்ஷன் ஆக்குவா, நம்ம சின்ன மாப்பிள்ள தான். ஆக்கிற பார்த்தா டபாரன் டெலிவரி போயிட்டு வர சின்ன மாப்பிள்ள ஃபுல்லாக நனைஞ்சு வரையில என்ன பில்லு என்னாச்சு, நனைஞ்சிட்டேன்னு ஒரே சிரிப்பு. அட பாவிகளை, இதுக்கு நீ சிரிக்கக்கூடாதுல, நாங்கள் தானே சிரிக்கணும்னு சொல்ல. போங்கப்பா நானே கிளம்ப போகிறேன் அப்படின்னு கிளம்ப டப்புன்னு கிளம்பியாச்சு. வெளியே மழையும் தூரிட்டு கிடக்கு. ஓகே, நம்ம வீடியோ தொடர்ந்து வரோம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.